இன்று பாராட்டப்படுகின்ற திரு கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் ஒரு இயக்குனர் மட்டுமின்றி தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராகவும் இருக்கிறார். அதன் காரணத்தினாலே இந்த விழாவை முன்னிட்டு அந்த சங்கத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவியை ராஜ் டிவி நிறுவனம் செய்கின்றது. அதற்கான செக்கை ராஜ் டிவி குழுமத்தினுடைய திரு ராஜேந்திரன் அவர்களும் திரு ராஜரத்னம் அவர்களும் திரு ரவீந்திரன் அவர்களும் திரு ரகுநாதனும் இணைந்து இயக்குநர்கள் சங்கத்தினுடைய செயலாளர் செல்லுமணி மற்றும் இங்கு உள்ள அனைத்து இயக்குநர்களுக்கும் ராஜ் டிவி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்திற்கு நிதியளித்த அந்த 4 சகோதரருக்கு எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா நடக்கிறதுக்காக நாங்கள் ஏறக்குறைய ஒரு மாதம் நான் ஒரு உதவி இயக்குனரோட அதிகமாக வேலை செஞ்சேன். நான் பல விழாக்கள் நடத்தியிருக்கேன். ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதருக்காக எந்த விழாவும் நாங்கள் நடத்துனதில்லை. இந்த விழாவுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நாங்கள் வேலை செஞ்சு இந்த விழாவை சிறப்பாக நடத்த ஒரே ஒரு காரணம், ரவிக்குமார் மிகச்சிறந்த மனிதர். அவரை விட சிறந்த மனிதரை நாங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் பார்த்ததில்லை. ஒரு 3 விஷயங்கள் நான் அவரை பார்க்கணும். நான் இருக்கும்போது முதல் முறையாக அவரை சந்திக்கும் போது, நான் செம்பருத்தி படத்தோட இயக்குனராக அவரை சந்திக்கிறேன். நாங்கள் ஒரே எடிட்டிங் ரூமில் என்னோடய எடிட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அவரோட எடிட்டிங், அவர் புரியாத புதிர்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரவிக்குமாருக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல எனக்கு. அவர் எடிட்டிங் நோட் வேகா எடிட்டிங்கில் உட்காந்துருக்காரு. எங்கள் அசிஸ்டன்ஸுக்கெலாம் சாப்பாடு வரும்போது அவங்களாம் நான் வெஜிடேரியன் சாப்பாடு வருது. அவர் சௌத்ரி சார் கம்பெனி சூப்பர் குட்டில் அவங்க எல்லாருக்கும் வெஜிடேரியன் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. அவங்க அசிஸ்டன்ஸ்லாம் கேட்குறாங்க, சார் நான்வெஜ் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ தேனப்பனும் என் மேனேஜர் இருக்கார். அவர் சொல்கிறார், சார் கம்பெனியில் அவ்வளோதான் பண்ண முடியாது சார் அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்ணார், அவர் பாக்கெட்லேருந்து அந்த பணத்தை எடுத்து கொடுத்து இதை வச்சுக்கிட்டு அந்த சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னார். நான் மிக சாதாரண ஒரு இயக்குனராக அவரை பார்க்கும்போது அந்த நிலையில் பார்த்தேன். அதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு விஷயம், அதாவது இயக்குனர் சங்கத்தில் ஒரு பெரிய படைப்பாளிகள் ஒரு அமைப்பை தோற்றுவிக்கும் போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது. என்னென்னா, ஒரு பாலிசி எடுத்தோம். அந்த பாலிசியில் கே.எஸ். ரவிக்குமார் இந்த இயக்குநர்கள் சொல்கிறத கேட்டால் அவருக்கு அன்றைக்கி 50 லட்ச ரூபா லாஸ், அன்றைக்கி ஏறக்குறைய 50 லட்ச ரூபா நஷ்டம். ஆனாலும் ஏன்னா மனிதர்கள் வாயில் பேசுவாங்க, நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு பேசுவாங்க. ஆனால் அந்த நேரம் வரும்போது அவங்கள புரிஞ்சிக்க முடியும். ரவிக்குமார் இயக்குனர் சங்கம் சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த 50 லட்சம் ரூபாய் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டார். நான் படம் பண்ணல, இயக்குனர் சங்கம் ஒத்துக்கலை அப்படின்னு. அது அந்த பாலிசி, பணத்தை விட கொள்கைக்காக அந்த மனிதன், அந்த ஒரு கொள்கைக்காகத்தான். ஆனால் அவர் அன்றைக்கி ஒன்று சொன்னார், செல்வமணி பணம் போனால் பரவாயில்ல, ஒரு நல்ல மனிதரோட நட்பு இதில் பிரிஞ்சு போடுவோம்னு நினைக்கிறேன், பயமாக இருக்குன்னு சொன்னார். எங்கே போனாலும் அவருக்கு ஒரு நல்ல பேர் தான். எங்கே வந்தாலும் ரவிக்குமார் சாருக்காக வரும், ரவிக்குமார் சாருக்காக வரும். அப்போ நான் டைரக்டராக பார்க்கும்போது அட பரவாயில்லையே, பணம் சம்பாரிச்சதை விட இந்த ஒரு குட்வில் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கே போனாலும் ரவிக்குமார்ங்கிற ஒரு மனிதனுக்காக யாருமே எல்லாரும் இன்றைக்கி ஏறக்குறைய இந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட்டோரியத்தில் நாங்கள் பல விழாக்கள் நடத்தியிருக்கோம். பல விழாக்களில் பின்னாடி கேலரி காலியாக இருக்கும். இந்த விழாவை பார்த்தீங்கன்னா கேலரி ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. வெளியே இதை விட 2 மடங்கு கூட்டம் வெளியே காத்துட்ருக்காங்க. இதுதான் ரவிக்குமாரோட மிகப்பெரிய சொத்து. அவர் படம் வெற்றியை விட இந்த சொத்து தான் அவரோட மிகப்பெரிய சொத்து. இன்றைக்கி அவர் மிகச்சிறந்த மனிதராக இருக்கிறது கூட அவர் குடும்பத்தினர் கூட ஒரு காரணம். அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு, ரவிக்குமார் எங்களோட பேங்க், அவர் எங்கள் டைரக்டர்ஸ் யூனியனோட பேங்க்கே ரவிக்குமார் தான். இப்போ பரவாயில்ல, நாங்கள் வசதியாக இருக்கோம். டைரக்டர்ஸ் யூனியன் பணம் இல்லாத காலகட்டத்தில் வாடகையே கொடுக்க வழி இல்லாத பல நேரங்களில் நான் அது பொறுப்பில் இருக்கும்போது எப்போ பணம் கேட்டாலும் எப்போ போனாலும் குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபாய் நாங்கள் ரவிக்குமார்ட்டு வாங்கிட்டு வருவோம். அதுபோல் தான் இந்த மேடையில் கூட நாங்கள் 10 லட்ச ரூபாய் அவர்கிட்ட வாங்கிட்டோம். எங்களோட பேங்க்கே ரவிக்குமார் தான். அவர் நீடூழி வாழணும், அவர் மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும். நாங்கள் மனதார பாராட்டி வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த விழாவினுடைய நாயகன் திரு கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் ஏற்புரை நிகழ்த்த வருகிறார். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த எனக்கு அப்படின்னு ஒரு
அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது சங்கோச்சமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஏதோ சாதாரண ஒரு விழா டேட்டு கேட்டாங்க, சரி ஓகே ஒரு மியூசிக் ட்ரூப் நடக்கும், அதில் வந்து நடுவில் கூப்பிட்டு ஒரு பொன்னாடை போற்றி ஒரு மாலையை மாட்டி 4 பேர் பாராட்டுவாங்க அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். நான் இப்படி இவ்வளோ பெரிய கோலாகலமான ஒரு விழாவாக அது எடுத்ததுக்கு வந்து ராஜ் டிவி நிறுவனத்தின் சகோதரர்களுக்கு மிக 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 நன்றி. அப்புறம் இதை ஏற்பாடு செய்த மூல காரணம் பிள்ளையார் சுழி சித்ராஜ் லக்ஷ்மண் சாருக்கு வந்து வார்த்தையில் நன்றி சொல்லி முடியாது. அவருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி. இதில் கூட இருந்து ரொம்ப நாளாக நிறைய உழைச்சிருக்காங்க. முக்கியமாக சில பேரை சொல்லணும்னு பார்த்தா ஆர்கே செல்வமணி சார், அவருக்கு என்னுடைய நன்றி சொல்லணும். ரமேஷ் கண்ணா, அப்புறம் ராம்தாஸ் சார். ராம்தாஸ் சார்ன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அவர் என்னுடைய ஒன் ஆஃப் த குருஸ். அவர்கிட்டே நான் 2 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக. இயக்குநர்கள் சங்கத்துக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றி. இது இல்லாமல் நான் வந்து இந்த மேடை தான் எனக்கு ஒரு சரியான மேடையாக தெரியுது. சில பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு, முக்கியமான அவங்களுக்கு. முதலில் ஆண்டவனுக்கு நன்றி, என்னை இப்படி ஒரு குடும்பத்தில், இப்படி ஒரு தமிழ்நாட்டில் என்னை படைத்ததற்கு. அப்புறம் எங்கள் அப்பா இந்த விழாவில் அவர் இருந்திருந்தார்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். திரு கே சுப்பிரமணி அவர் வந்து இங்கே இல்லைனாலும் அவருடைய ஆசீர்வாதம் ஆத்மாவாக எனக்கு வந்து என்றைக்குமே வந்து ஆசீர்வாதிச்சிட்ருக்குன்னு எனக்கு தெரியும். அவருக்கு என்னுடைய நன்றி. எங்கள் அம்மா ருக்மணி அம்மா இங்கே உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இங்கே ஏற்கனவே கேள்வி கேட்கும்போது தவிச்சிட்டு இருந்தாங்களே, அதே தவிப்பு தான் வீட்லேயும் இருக்கும். என் மனைவி ஆக்சுவலாக நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. 87 எனக்கு மேரேஜ் ஆச்சு, 90 நான் டைரக்டர் ஆனேன். ஸோ என்னுடைய நான் டைரக்டராக இன்றைக்கி 25 வருஷம் ஆச்சு அப்படின்னா, அந்த 25 வருஷத்தில் அவங்களுடைய ஒரு பங்களிப்பு இல்லாமல் என்னால் இப்படி உயர்ந்திருக்கவே முடியாது. ஸோ அவங்க ஒத்துழைச்சதுனால தான் என்னால் உழைக்க முடிஞ்சது. ஸோ திருமதி கற்பகம் ரவிக்குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த மேடையில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய முதல் மகள் ஜனனி சதீஷ்குமார், 2வது மகள் மாலிகா, 3வது மகள் ஜஸ்வந்தி. இவங்கெல்லாம் வந்து நிஜமாகவே இவங்க சொன்ன மாதிரி 25% ஆஃப் லைஃப் கூட நான் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணல. கிட்டத்தட்ட நல்லா பிஸியாக இருக்கும்போது தான் ஜஸ்வந்தி என்னுடைய கடைக்குட்டி பிறந்த மறுநாள் தான் காலம்புற படையப்பா படத்தினுடைய பூஜை ஆரம்பம். பூஜையை முடிச்சுட்டு அப்படியே மைசூர் போயிட்டு ஒரு ஷெட்யூல் கிளைமேக்ஸ் அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 28 நாள் கழித்து தான் வந்து என்னோடய குழந்தைய நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்படி என்னுடைய குடும்பத்தை வந்து மோஸ்ட்லி நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் திடீர்னு பார்த்தா அவங்க எல்லாம் வளர்ந்து பெரியவங்களாக நிற்கிறாங்க. ஸோ அதையும் மீறி என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கிற அந்த குழந்தைகளுக்கும் இந்த குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றி. எங்கள் குடும்பத்தின் மிகப்பெரிய தூண் டாக்டர் நரசிங்கன், எங்கள் அங்கிள். ஸோ இந்த எல்லா குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி சொல்ல இந்த மேடையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் என்னை வாழ்த்தக்கூடியவங்க, என் கூட அரவணைக்கக்கூடியவங்க எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நண்பர்கள் தான். அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக என்னுடைய ஜிஎன்சி நண்பர்கள், ஷட்டில் நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. அப்புறம் என்னோடய காலேஜ் ஸ்கூல் மேட்ஸ், அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். சினிமாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கோவில் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அப்புறம் என்னுடைய வாழும் தெய்வம் ஆர்பி சௌத்ரி சார் தான். அவர் வந்து என்னை எப்படி செலக்ட் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் வந்து ஒரு டைரக்டர் ஆக மாட்டேனா அப்படின்னு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 10 வருஷமாக நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவே உழைச்சிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் புது வசந்தம் ஒர்க் பண்ணி அந்த படம் ரிலீஸ் கூட ஆகலை. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட வந்து ஒரு கன்னட படத்தை காமிச்சு இது எனக்கு இதில் மேட்டர் நல்லா இருக்குப்பா, ஆனால் அது கமர்ஷியலே இல்லை, சாங்ஸ் இல்லை, ஃபைட்ஸ் இல்லை, காமெடி சீன்ஸ் இல்லை, இதெல்லாம் ஆட் பண்ணி எனக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடுனாரு. பண்ணி கொடுத்தேன். வந்து கேட்டு முடித்தவுடனே சரி நாளைக்கு எஸ்ஏ ராஜ்குமார் அனுப்புகிறேன், நீங்கள் டியூன்ஸ் வாங்கிடுங்க அப்படின்னாரு. இல்லை சார் அதெல்லாம் வந்து ஒரு டைரக்டர் தான் சார் டியூன்ஸ் எல்லாம் சொல்லி வாங்கணும், நான் ரைட்டர் வாங்கக்கூடாது அப்படின்னு. நீ தான் ஏன் டைரக்டர்னு அப்படியே எழுந்து போயிட்டார்.
ஸோ ஆன் த வேலை எழுந்து போகும்போது சொல்ல வர வார்த்தை தான் நீ தான் என் டைரக்டர்னு. ஸோ இது வந்து நினச்சே பார்க்க முடியல. அது வந்து நம்ம 10 வருஷமாக தேவை வந்துருக்கணும். அதனால தான் ஒவ்வொருத்தருக்குமே சொல்கிறேன், எது எப்போ நடக்கும்னே தெரியாது. அது வந்து அந்த ஒரு நம்பிக்கை மனசில் இருந்ததுன்னா, ஹார்ட் ஒர்க்கு சின்சியாரிட்டி மட்டும் நம்ம செஞ்சுட்டு டெடிக்கேஷனோடு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, என்றைக்காவது ஒரு நாள், அது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 10 வருஷம் கழிச்சு கூட அது நடக்கும் அப்படின்றதுக்கு நானே ஒரு உதாரணம். ஸோ அப்படி ஆன் த வேல என்ன நீ தான்ப்பா டைரக்டர் அப்படின்னு போயிட்டார். ஸோ இன்றைக்கி 25 வருஷமாக டைரக்டர் ஆகிட்டு இன்றைக்கி எங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். நான் வந்து சினிமாவுக்கு வந்து 25 வருஷம் இல்லை 35 வருஷன்றது ஏற்கனவே சொன்னாங்க, சரத்குமார்லாம் சொன்னார். ஸோ அந்த 35 வருஷத்தில் நான் வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த டைரக்டரெல்லாம் நினைவு கூற வேண்டிய தருணம் இது. ஏன்னா எனக்குன்னு எடுக்கப்பட்ட விழாவில் கூட அவர்கள் பெயரை நான் சொல்லலை அப்படின்னா நான் ரொம்ப நன்றி கெட்டவன் ஆகிடுவேன். ஸோ அந்த டைரக்டர்ஸுக்கெல்லாம் எனக்கு முதல்ல நான் ரொம்ப நன்றி சொல்லணும். தட் இஸ் ஸ்ரீ பாலாஜி, இ ராம்தாஸ் சார், அலெக்ஸ் பாண்டியன் சார், ராமராஜன் சார், கே ரங்கராஜ், நாகேஷ் சார். அவர் இல்லைனாலும் அவரோட படம் டைரக்ட் பண்ணார், அதுக்கு நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் தெலுங்கில் வந்து வேஜால சத்யநாராயணா, ரேலங்கி நரசிம்மராவ், இவங்கள்கிட்டலாம் நான் ஒர்க் பண்ணேன். அந்த டைரக்டர்ஸ்க்கு நன்றி. என்னுடைய எல்லா தயாரிப்பாளர்களும் ஒவ்வொரு பேரும் சொல்லணும்னா 40 பேர் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் வந்து எல்லா தயாரிப்பாளர்களுக்கும், என்னை இயக்குனராக்கிய எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதில் முக்கியமாக பி வாசு சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும். என்னென்னா அவர் வந்து அப்போ பயங்கர பீக்கில் இருக்கார். நான் வந்து சேரன் பாண்டியன், பொண்டாட்டி ராஜ்யம் அதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கேன். ஒரு சின்ன டைரக்டரு, அவர் நல்ல சின்ன தம்பி இதெல்லாம் பெரிய ஹிட்டு. இருந்தாலும் வந்து அவர் என்னை கூப்பிட்டு நான் வந்து வெளியில் கதை வாங்குறேன்றது தெரிஞ்சு அந்த ப்ரொடியூசர்ஸ் அவரை அப்ரோச் பண்ணியிருக்கேன். அவரை கூப்பிட்டு வந்து, இப்போ நான் வந்து ஒரு கன்னடத்தில் ஒரு படம் பண்ணேன், என்னுடைய கதை தான், சரியாக போகல, பட் நல்ல கதை அது, உன்னுடைய ஸ்க்ரீன் பிளேஸ் எல்லாம் நான் பார்க்குறேன், உன்னுடைய வே ஆஃப் டெல்லிங் எல்லாம் எனக்கு நல்லா இருக்குது, அதனால் நீ வந்து இந்த கதையை எடுத்துகிட்டு நீ ஸ்க்ரீன் பிளே வேறு பண்ணிக்க, நான் ஸ்க்ரீன் பிளே சொல்ல மாட்டேன், அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன்னு சொல்லி அவுட்லைன் சொன்னார். அதுதான் புருஷலட்சணம். புருஷலட்சணம் ஃபஸ்ட் காப்பி வந்ததுக்கப்புறமா அதை பார்த்துட்டு நிறைய பேர் வியாபாரம் பண்ணிடுச்சு, நிறைய பேர் படமும் பெரிய ஹிட் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு, இப்போ தெலுங்கு ரைட்ஸ் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் பையை கொடுத்தாரு. சார் ரைட்ஸுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையே சார், நான் ஒன்றும் எழுதியும் வாங்கலை, நீங்களும் இது கொடுக்கல, நான் முதல்ல கதை உங்களுது, நீங்கள் எதுக்கு சார் ரைட்ஸ் எனக்கு கொடுக்குறீங்கன்னு. நான் ஃபுல்லாக கொடுக்கலப்பா, என்னுடைய கன்னட படம் ஓடலை, ஆனால் அதே கதையை நீ வந்து தமிழுக்கு வேறு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அது போனால் உன்னுடைய ஸ்க்ரீன் ப்ளே தான் ஆக்சுவலாக அதில் ஜெயிச்சது. ஸோ நான் தெலுங்கு விற்றதுனால நான் உனக்கு ஒரு போர்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை உள்ளே வந்து வீட்டுக்கு வந்து பிரித்து பார்த்தா அதில் 1 லட்ச ரூபா இருந்தது. அன்றைக்கி 1 லட்ச ரூபான்றது இன்றைக்கி 50 லட்ச ரூபா மாறி. ஸோ அந்த மனசு, அந்த வே ஆஃப் அவருடைய பிஹேவியர் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறைய விஷயங்களில் பி வாசு சாரை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அந்த மாமனிதருக்கு என்னோட நன்றி. மற்றும் என்னுடன் பணிபுரிந்த எல்லாரும் சொல்கிறாங்க நான் அது மாதிரி இப்படி பேசுவேன் அப்படி பேசுவேன்னு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் பேசுகிறது யாருக்குமே கோவம் வராது. யூனிட்லேயே சில பேர் நான் வந்து சைலண்ட்டாக இருந்தால் யாருமே திட்டலைன்னா என்ன சார் உடம்பு சரியில்லைன்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னு, என்ன சார் யாருமே திட்டலை அப்படின்வாங்க. ஸோ அது வந்து ஒரு பழக்கப்பட்ட விஷயம், அப்போ தான் வேலை நடக்கும் அப்படின்ட்டு. நான் சைலண்ட்டாக இருந்தால் மொல்லமாக நடக்கும், டேய் அப்படின்னா தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக நடக்கும். ஸோ அதற்காக வந்து நான் கோவித்து கொண்டேனே தவிர யார் மேலேயும் ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸோ பர்சனலாக ஒருத்தரையோ எதுவுமே எனக்கு வாழ்க்கையில் இருந்ததே கிடையாது. யார் மேலேயும் எனக்கு உண்மையான கோபம் அல்ல, அது வேலை நடப்பதற்கான கோபம். அப்போ தான் நான் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்க முடியும், என்னுடைய பிளான் கரெக்டாக நடக்கணுன்றதுக்காக பண்ணுறது. ஸோ அந்த கஷ்டங்களையெல்லாம் அனுபவித்து கொண்டு என்னுடன் பணிபுரிந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை வந்து என்னுடைய படங்களை வந்து கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்த வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இந்த எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக சொல்லணுன்னா பத்திரிகை நண்பர்கள், பத்திரிகை தொலைக்காட்சி மீடியா நண்பர்கள், அவர்கள் இல்லைன்னா வந்து யாருமே சினிமாவில் வந்து யாருமே பெரிய ஆளாக முடியாது. அதே மாதிரி தொலைக்காட்சி இல்லைன்னா இந்த விழாவே இல்லை. ஸோ அந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் அனைத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மிக முக்கியம், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், சினிமா ரசிகர்கள். என்னுடைய படங்களை பார்க்குறவங்க மட்டும் இல்லை, இங்கே வந்தவங்க எல்லாருமே சினிமா பார்க்குறவங்க. சினிமா ரசிகர்கள் இல்லைன்னா சினிமாவே இல்லை. ஸோ அந்த சினிமா இருந்ததுனால தான் அந்த விழா. ஸோ இந்த விழாவுக்கு காரணமே ரசிகர்கள் தான். அந்த ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றிகள் முடிஞ்சிச்சு. என்னை வாழ்த்திய நெஞ்சங்கள் கமல் சார், ரஜினி சார், சரத்குமார்,
என்னை பாராட்டிய நடிகர் நடிகைகள் மட்டுமல்ல, என்னுடன் உழைத்த அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் என்னை இந்த விழா நடக்கிறதுனால தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு நான் வந்து 25 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நேர்லேயும் பூக்கொத்தோடு அனுப்பிச்சோம், SMS அனுப்பிச்சோம், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சோம், இமெயில் அனுப்பிச்சோம், ஃபோன்லேயும் நிறைய பேர் என்னை வாழ்த்துனாங்க. அந்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய என்னுடைய இந்த பாடல்கள் இவர்களெல்லாம் பாடிய அனைவருக்கும், எனக்காக வந்து உழைத்த அனைவருக்கும், மகிழ்வித்த அனைவருக்கும் நன்றி. அது நிறைய விஷயங்கள் இந்த பழைய பாட்டெல்லாம் கேட்கும்போது எனக்கு அப்படியே பின்னோக்கி போயிட்டேன் நான். மலரும் நினைவுகள் மாதிரி சேரன் பாணியில் சொல்லணும்னா ஞாபகம் வருதேலாம் போயிடுச்சு. ஏன்னா இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அந்த ஏவியில் பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு ஷார்ட்டில் நம்ம என்ன கஷ்டப்பட்டிருக்கோம், இங்கே என்ன இன்சிடெண்ட் நடந்ததுன்றதெல்லாம் நம்ம மைண்டுக்கு வந்து ஃப்ளாஷில் வந்து போகும். ஸோ அந்த என்னை பின்னோக்கி எடுத்து சென்ற அந்த குழுவிற்கும் என்னை மனமார்ந்த நன்றி. என்னை கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு விழா அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுது. எனக்கு சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது. நான் இந்த ஃபீல்டை விட்டு கண்டிப்பாக போகவே மாட்டேன். உயிருள்ள வரை நான் சினிமாவில் தான் இருப்பேன். என்றென்றும் நன்றியுடன் KS ரவிக்குமார். வணக்கம். இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு காரணம் ராஜ் டிவி நிறுவனம். ராஜ் டிவி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ராஜேந்திரன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கிறேன். அண்ட் இப்போ 20th இயரில் இருக்கோம். அதுவே ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஸோ ப்ளீஸ் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். ராஜ் டிவி எத்தனையோ விழாக்களை எடுத்திருக்கிறது, பல கலைஞர்களுக்கு பாராட்டு விழா எடுத்திருக்கிறது. ஏதோ எனக்கு ஒரு ஊந்தல், இந்த விழா என் குடும்ப விழாவை போல் எனக்கு தெரிகிறது. அதைத்தான் டைரக்டர் KS ரவிக்குமாரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அவருக்கு இது 25வது வருடம். அவர் இதுவரையில் இயக்கிய படங்கள் 39, இன்னும் 11 படங்கள் எடுத்து 50வது படத்து விழாவையும் உங்கள் ராஜ் டிவியை எடுத்து செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். என்றென்றும் ரவிக்குமார் என்றென்றும் இளமையாக இதே மாதிரி நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருக்கணும். அண்ட் இதே மாதிரி அவர் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எங்களோட ஒரு பெரிய சல்யூட் அண்ட் விஷஸ் டு யூ சார். சாதனை நாயகனுடைய வரலாற்று நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.